உலகமே லீவா இருந்தாலும் கிச்சனுக்கு மட்டும் லீவே கிடைக்காதுங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கிடைச்சது. எப்படின்னு நான் சொல்றேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நேத்து இட்லி கொஞ்சம் மீந்துருச்சுங்க. அந்த இட்லியை பிடிச்சி உப்புமா பண்ணியாச்சு. இட்லி நான் அளவாதான் ஊத்தி வைப்பேன். நேத்து என் பையன் சாப்பிடாததுனால மிச்சமான இட்லிங்க. அது எப்படின்னு பத்தாது எல்லாருக்கும். அதனால ஆளுக்கு ஒரு ஊத்தாப்பம். நிறைய வெங்காயம் கொத்தமல்லி தலை போட்டு வெங்காயம் ஊத்தாப்பம் பண்ணியாச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நேத்து நான் கருவேப்பிலை குழம்பு லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மீந்து இருந்தது. அது போட்டு சரி பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இந்த கருவேப்பிலை குழம்பு 2-3 நாளைக்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணாலும் கெடாதுங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் காலையில குடிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ். எல்லா ஜூஸ் ரெசிபிஸும் ஒரே வீடியோவா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த வாரத்துல நான் போட்டுறேங்க. இன்னைக்கு லீவுன்றதுனால நான் நேத்து அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருந்தேங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, நான் 10:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ள சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாருங்க. சாதம் மட்டும் சூடா வைக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வைக்காம மத்ததெல்லாம் வேலையை முடிச்சு வச்சுட்டாரு. அதனாலதான் நான் ஒரு ஹாஃப் டே எனக்கு லீவ் கிடைச்சதுன்னு சொன்ன பாருங்க. எங்க அப்பா நல்லா விதவிதமா சூப்பரா சமைப்பாரு. வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் செடிகள் இருக்குங்க. அப்படியே வெயிலே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் எங்க அம்மா வீடு. நானும் பசங்க எல்லாம் போயிட்டு ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே இருந்தோம். ஜூஸ் இளநீ அது இதுன்னு குடிச்சதுனால எங்கனால சாப்பிடவே முடியல. அப்ப எங்க அப்பா சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னப்ப வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க அப்பா வச்ச முள்ளங்கி சாம்பார், பாசிப்பருப்பு, முட்டைகோசும் சேர்த்து பொரியல் செஞ்சு வச்சிருந்தாரு. அதெல்லாம் டப்பால போட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். சாதம் மட்டும் நான் வீட்டுல வந்து சூட வச்சுட்டேன். ஏன்னா நாங்க 4 மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிட்டோம். அம்மா வீடு பக்கத்துல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மத்தியானம் அவர் சாப்பிட்டுட்டு தூங்குவாருன்றதுனால நாங்க கிளம்பி வந்துட்டோம். காலையில ஒரே ஊத்தி வச்ச தயிர் மத்தியானம் நல்லா கெட்டியா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நைட்டுக்கு அதே சாம்பார் மீந்து இருந்தது. தோசை ஊத்திட்டு அந்த சாம்பாரையும் முடிச்சிட்டோங்க. பத்தாததுக்கு இட்லி பொடி இருந்துச்சுங்க. நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சது. இன்னைக்கு மத்தியானம் நான் சமைக்காததுனாலதான் ஒரு ஹாஃப் டே லீவுன்னு சொல்லியிருந்தேங்க. வேற ஒண்ணும் இல்ல. மத்தியானம் வச்ச சாதம் கொஞ்சம் மீந்துருச்சு. அது தண்ணி ஊத்தி வச்சாச்சு. காலையில பழைய சாதம் கரைச்சிக்கலாம்.